ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஒரே வீடியோவில் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன மிஷின், அதோட பெடலிங் வீடியோ நம்ம நேற்று போட்டிருந்தோம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சின்ன மிஷினில் நீங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரெஷர் ஃபுட் பற்றி பார்க்குறோம். ப்ரெஷர் ஃபுட் நம்மளுக்கு கிளாத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு லூஸ் அண்ட் டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். டென்ஷன் டிஸ்க் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக்ஸ் வருது, லூப் விழுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த டென்ஷன் டிஸ்கில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டிச்சிங், அதாவது நம்ம ஸ்டிச்சிங்கோட சைஸஸ், சின்ன ஸ்டிச்சு பெரிய ஸ்டிச்சுன்னு இருக்குங்களா, அதை மாற்றுறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நம்ம பாபின் கேஸ் மாட்டுறதுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட மிஷினில் மேலே இருக்கிறது இவ்வளோ தான். கீழே இருக்கிறது அந்த பாபின் ஷெட்டில். அப்புறம் மேலே நம்ம சைடில் அந்த வீல் சுற்றுவோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேயும் நீங்கள் நூல் சிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ நூல் சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வீல் டைட் ஆகிடும். சுற்றாமல் டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். பாபினில் கீழே நூல் சுற்றாமல் பார்த்துக்கோங்க. நூல் சுற்றிச்சுன்னா அப்படி தான் உங்களுக்கு மிஷினில் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ நம்ம எப்படி நூல் கொறுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ரொம்பவே உங்களுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அந்த நூல் மாட்டுறதுக்கு இருக்கிற அந்த இதில் போட்டுட்டு அந்த ஒரு ஹோலில் இழுத்துட்டு நம்ம டென்ஷன் டிஸ்கில் மாட்டி அதை நம்மளோட அந்த நீடில் மேலே கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும்ல, ஒரு நீடில் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஹூக்கு, அதில் போட்டு அந்த ஹோல் வழியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே நம்ம அப்படியே ஊசியில் நம்மளோட நூலை போட்டுற வேண்டியதுதான். இதை விட பெரிய மிஷினில் இதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்மால் மிஷினில் இதுதான் நூல் கொறுக்கிறதோட ப்ரொசீஜர். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி நூல் கொறுக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாபினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பாபின் கேஸில் பாபின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாபினில் நூல் இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட பாபின் கேஸில் அந்த பாபினை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் நூல் இழுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பாபினை ஃபிக்ஸ் பண்ணி நூல் அந்த இடத்துல இருந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக வந்துடும். ஸோ இதுதான் பாபின் போடுற மெத்தடு. இப்படி சுற்றும் போது இந்த மாதிரி ஷேப்பில் சுற்றணும், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம கீழே ஷெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளுக்கு அந்த ஹோலில் போய் பாபின் செட் ஆகிடும். கலட்டணுன்னாலும் நீங்கள் அந்த ஹூக்கை பிடிச்சி இழுத்திங்கன்னா கலண்டு வந்துடும். மாட்டும் போதும் நீங்கள் அந்த ஹூக்கை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா தான் உள்ளே போய் மாட்டும். ஆனால் பெரிய மிஷினில் இதை விட ஒரு வேறு மாதிரி இருக்கும், அமுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன மிஷினில் இதுதான் மெத்தடு. அதுக்கப்புறமா ஊசி மாட்டுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஊசி மாட்டுறதுல இது ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே நம்ம இந்த உருண்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறது சின்ன மிஷின் ஊசி, உருண்டையாக இருக்கிறது பெரிய மிஷின் ஊசி. இந்த மிஷினில் நம்ம ஊசியோட அந்த பொசிஷன் உள்பக்கமாக ஃப்ளாட்டாக இருக்கிறது உள்பக்கமாக இருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மிஷினில் ஊசி மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஊசி மாட்டினீங்கனாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் விழுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ நேற்று பெடலிங் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நூல் பாபின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கற்றுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கர்வ் லைன் அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கர்வ் லைன் ஒன்றுக்கு மேலே அந்த மாதிரி கொடுத்து கர்வ் லைனில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச்சிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண அப்புறமா நீங்கள் கர்வ் லைனில் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். அது ஒரு 1 or 2 days நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கோட ஷேப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பேசிக் இதுதான் டெய்லரிங்கோட பேசிக். ஃபஸ்ட்டு பெடலிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டிச்சிங்கோட அந்த ஷேப்ஸை கொண்டு வருது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு இது ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒரு கர்வில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங்கை கர்வாக கொண்டு போகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ
இதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்லேருந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நேற்று பெடலிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரேக் லைன்லாம் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் நம்ம நூல் எப்படி கோக்குறது, பாபினில் எப்படி நூல் போடுறது, மிஷினில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்தந்த சிஸ்டம்ஸை கரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி நிறையவே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் வேணும், உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்கலாம்.